நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் மன்னவரூர் கிராமத்திற்கு செல்லக்கூடிய பிரதான சாலை ஓரத்தில் உள்ள விவசாய நிலத்தில் மிகவும் மோசமடைந்து சாயும் நிலையில் உள்ள மின்கம்பத்தினை மாற்றக் கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டு. மின்கம்பம் கீழே விழுந்து பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நியூஸ் 21 செய்திகளுக்காக கோல் சுரேஷ். வணக்கம். நான் மன்னவரூர் பிரதான சாலையில் உள்ள ராமசாமி எனது தோட்டம். இது எனது தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த புயல் மழையில் இந்த மின்கம்பம் பழுதடைந்து கிட்டத்தட்ட 3 மாத காலமாகி இது இப்போவோ அப்போவும் இருக்குது. இது விழுந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா பெரும் பாதிப்பாகும். கிட்டத்தட்ட 500 மீட்டர் அளவுக்கு 3 மின்கம்பங்களை இழுத்து கீழே சாயக்கூடியது. அது மெயின் ரோட்லேயே விழுகும். இதில் பெரும் ஆபத்து இருக்கக்கூடிய இடம் அது. ஏன்னா அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளது, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, ஆரம்ப சுகாதார நிலையம், இதுக்கெல்லாம் ஒரு 10 கிராம மக்கள் இந்த வழியாக தான் பயணம் செய்கிறாங்க, நடந்து செல்கிறாங்க. இதில் பெரும் ஆபத்தை குறைக்கிறதுக்கு இந்த மின்கம்பம் மாற்றி அமைக்கணும்னு இது கோரிக்கை வச்சுருக்கோம். இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட 3 மாதமாக கோரிக்கை வச்சு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதை ஆதாரமாக எடுத்துக்கிட்டு துரித நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் பெரும் அசம்பாவிகளை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் மன்னவனூரில் போஸ்ட்மேனாக வேலை பார்க்குறேன். போஸ்ட் கம்பம் இந்த நிலமையில இருக்குது. இது மக்கள் எல்லாரும் இந்த பாதையில் தான் நடக்கிறாங்க. நானும் 2-3 தடவை லெட்டர் கொடுக்குற சம்பந்தமாக இந்த பாதையில் தான் நடக்கிறேன். இதுக்கு எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. சீக்கிரமாக இந்த இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்குறேன்.